ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு, மட்டன் குடல் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் நல்ல சுடுதண்ணியில் குடலை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கூடவே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்ல சுடு தண்ணியில் அதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து திரும்ப அதை வடிகட்டி பாத்திரத்தில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறேன். 2 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்ததுக்கப்புறமா நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன். குடலை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் உப்பும் மஞ்சத்தூளும், எகெயின் நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குடல் மூழ்கி வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது 5 விசில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நான் அதை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை இது மட்டும் சேர்த்துட்டு கூடவே நான் கறி மசால் தூளும் உப்பும் ஆட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி அளவாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு 4 பல் தேங்காய் அந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அளவாக தான் நான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கக்கூடாது, அப்புறம் குருமா மாதிரி ஆயிரும். தேங்காய், அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை ஒரு 2 துண்டு மட்டும் சேர்த்தா போதும். பட்டையும் கிராம்பும் ஒரு 2 பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நான் கறி மசால் தூளும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆற வச்சதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி கழுவி அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கொதிச்சு வரட்டும். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனோட குடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வேக வச்ச தண்ணியே வேணாலும் நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு அது ஸ்மெல் வர மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம முதல்ல 2 டைம் வாஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வேறு சுடு தண்ணிலையும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் வேக வைக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு குடலை நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சு வரவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பதம் தெரியும். நல்லா குழம்பு திக்காக ஒரு மாதிரி நல்லா வரும். அந்த மாதிரி பதம் வந்தோடனே பார்த்திங்கன்னா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான குழம்பு ரெடி, குடல் குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.